வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை கல்கி 2898 AD இந்த படத்தோட ரிவ்யூ. இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஷோ தான் இந்த படத்தை பார்த்தேன் 3Dயில். ஸோ இப்போ தான் இந்த படத்தோட ரிவ்யூ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டைம் கிடச்சிது. படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, இந்த படத்தில் வர கேரக்டர்ஸ் அண்டு இந்த படத்தோடைய பிளாட்டு. இப்படி கல்கி அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு தெரிஞ்சிடும் இந்த கல்கி அவதாரத்தை வந்து பேஸ் பண்ணி தான் வந்து இந்த கதை வந்து போக போகுது அப்படின்னு. ஸோ கிட்டத்தட்ட வந்து கிருஷ்ணர் வந்து மகாவிஷ்ணுவோடைய கடவுள், அவருடைய வந்து ஒரு அவதாரம். அவருடைய காலத்தில் ஆரம்பித்து கல்கியோடைய அவதாரம் வரைக்கும் வந்து இந்த கதையை வந்து இப்போன்னு வந்து அப்படியே வந்து ட்ராவல் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து இந்த படத்தில் வர கேரக்டர்ஸ் எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு வெயிட்டான ஒரு கேரக்டர்ஸ் தான். ஸோ கதை வந்து நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுற ஒரு கதை தான். இப்படி தான் நடக்கும், இப்படி தான் போவோம் அப்படிங்கன்னு வந்து நம்ம ஈஸியாக வந்து நினைக்கலாம். ஆனால் அந்த குருஷேத்திர போரில் வந்த கேரக்டர்ஸை இதில் லிங்க் பண்ணது வந்து ஒரு சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் தான். ஸோ கேரக்டர்ஸும் வந்து இந்த படத்தில் வந்து வெயிட்டு. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா பிரபாஸ் அவருடைய கேரக்டராக இருக்கட்டும், இல்லை துல்கர் சல்மான் அண்டு விஜய் தேவரகொண்டா, இது மாதிரி பசுபதி, பழைய தீபிகா படுகோனே, திஷா பதானி அண்டு அங்கங்கே வந்து சில இடங்களில் பிரம்மானந்தம் அவர் வந்து வராரு, காமெடி ஆக்டர். இது மாதிரி பல இடங்களில் வந்து நிறைய கேரக்டர்ஸ் வந்து சும்மா அப்படி கொஞ்ச நேரம் ஒரு 30 செகண்ட் வந்துட்டு போனால் கூட அவ்வளோ சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க. ஒரு இடத்துலலாம் வந்து ராஜமௌலி வந்து வந்திருந்தார், இயக்குனர் ராஜமௌலி. அவர் வந்த இடத்துல அவர் வந்து பழைய பாஸ் போல் பிரபாஸோட பிரபாஸ் வந்து பைரவா அப்படிங்கிற ஒரு ரோலு. அவர் வந்து சொல்கிறார் இந்த மாதிரி, நீ வந்து என்கிட்டருந்து தப்பிச்சிட்ட, இன்னொரு வாட்டி உன்னை நீ மாட்டு அப்படின்னு. அதுக்கு பிரபாஸ் சொல்லுவார், போன வாட்டி மாட்டினதுக்கு 5 வருஷம் வச்சுட்டேங்க, நான் இனிமேலாம் மாட்ட மாட்டேன், நீ இந்த வாட்டி மாட்டு நான் 10 வருஷம் வந்து பிடிச்சிட்றேன் அப்படிங்கிற மாதிரி இவர் ஒரு ரிப்ளை கொடுப்பாரு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சூப்பராக இருக்கும். ஸோ பிரச்சனை என்னென்னா, இவ்வளோ கேரக்டர்ஸ் வந்து வெயிட்டாக இருந்தாலும் படம் வந்து இந்த லேக் வந்து எந்தன்னா, படம் வந்து அப்படியே ஸ்லோவாக வந்து மூவ் ஆகிட்டு இருந்தது. சில கேரக்டர்ஸை இன்னும் வெயிட்டாக பண்ணியிருக்கலாம். அதாவது காம்ப்ளெக்ஸ்குள்ளே வந்து ஒரு பெரிய தலை ஒருத்தர் இருப்பார். அவரை பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு சாஃப்டாக மில்கி மிஸ்ட் பன்னீர் விளம்பரத்தில் வர மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்தார். அவருக்கு பதிலாக வேறு யாராவது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர் போட்டிருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தது. அண்ட் இதுக்கெல்லாம் மேலே சுப்ரீம் யாஸ்கின், எல்லாருக்குமே இந்திய சினிமாவுக்கே சுப்ரீம் அவர் தான். நம்ம ஆண்டவர் கமல்ஹாசன் அவர்கள், உலக நாயகன் அவர்கள் வந்து வந்தார். மனுஷன் ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் தான் வந்திருப்பார். திடீர்னு பார்த்தா அப்படியே பார்க்கும்போது ஏதோ தசாவதாரத்தில் வர கிருஷ்ணவேணி பாட்டி மாதிரி வந்து வந்தார். அப்புறம் பார்த்தா தான் அவர் தான் வந்து இது எல்லாத்துக்குமே வந்து சுப்ரீம். ஸோ அவருடைய கேரக்டர், அவருடைய அந்த ரோல் வந்து செம்ம கற்று சரியான ஒரு பர்ஃபார்மன்ஸு. ஸோ அந்தளவுக்கு இருந்தது. என்னென்னா, நம்ம இந்த கதையில் ஒரு புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, கொஞ்சம் பொறுமையாக வந்து போவோம். கொஞ்சம் இல்லை, ரொம்பவே பொறுமையாக போவோம். ஃபஸ்ட் ஹாஃப்லாம் பார்த்தோம்னா ஒரு 1.5 மணி நேரம் ஃபஸ்ட் ஹாஃபு அப்படியே போயிட்டே இருக்குது. அந்தளவுக்கு அப்படியே பொறுமையாக கதை வந்து நகர்ந்துக்கிட்டு போயிட்டே இருக்குது. இது என்னென்னா, செகண்ட் பார்ட்டில் நிறைய விஷயங்கள் இருக்கும். இதை நீங்கள் பொறுமையாக பார்த்தா தான் செகண்ட் பார்ட்டோட கனெக்ட் பண்ண முடியும். ஏன்னா எனக்கு இந்த படம் ஃபுல்லாக பார்க்கும்போது எப்படின்னா, பெருசாக வந்து இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கல. ஓகே, ஒரு வாட்டி பார்க்கலாம் அப்படி தான் இருந்தது. ஆனால் ஃபேமிலி, கிட்ஸு, இவங்கெல்லாம் ஜென்ரல் ஆடியன்ஸ்லாம் வந்து பார்த்தாங்கன்னா, ஒரு ஃபேமிலியோட ஒரு 10 பேர் போனாங்கன்னா நல்லாவே வந்து ஓரளவுக்கு ஒரு வாட்டி ஒரு நல்ல படம் டீசெண்டாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ஸோ அந்தளவுக்கு தான் இருக்குது. ஆனால் அந்த லேக் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பொறுமையாக வந்து கொண்டு போனாங்க. ஸோ இதுதான் வந்து கொஞ்சம் ஒரு மைனஸாக வந்து எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. ஸோ இதில் நான் முன்னாடி சொன்ன கேரக்டர்ஸ் எல்லாமே, குறிப்பாக வந்து ஒரு சீனில் அந்த பசுபதி அவருடைய கேரக்டராக இருக்கட்டும், டான்ஸ் மாஸ்டர் சோபனா, எல்லாருடைய கேரக்டரும் நல்லா இருந்தது. பசுபதி அவருடைய கிளானில் வந்து ஒரு கேரக்டர் வந்தாங்க. அப்போயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராமில் ஐடி தேட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்தளவுக்கு வந்து ஒரு க்யூட்டான ஒரு கேரக்டர் ஒன்று வந்திருப்பாங்க அதில். ஸோ இது மாதிரி எல்லாமே குட்டி குட்டி கேரக்டர்ஸ் வந்து வராங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த எல்லா கேரக்டருக்கும் ஒரு வெயிட்டாக ஒரு பர்ஃபார்மன்ஸ் காட்டக்கூடிய அளவுக்கு ஒரு கேரக்டர் வராது. அவர் தான் அந்த குருஷேத்திர போரில் இருக்கிற அஸ்வதம்மா, அவருடைய கேரக்டராக வரக்கூடிய அமிதாப் பச்சன் அவர்கள். அமிதாப் பச்சன் அவர்களை வந்து தெரியும், இந்தி உலகின் சூப்பர் ஸ்டார் அவர், மூத்த சூப்பர் ஸ்டார் அவர். ஸோ அவருடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது, அவர்கிட்ட இருந்து கற்றுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, மனுஷனுக்கு வயசு வந்து 80 இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வயசில் எப்படி அவரால் வந்து அவர் நிற்க முடியுது? அவர் 80 கிட்டே இருக்கும் அவருக்கு. எப்படி வந்து அவர் ஸ்க்ரீனில் நிற்கிறாரு? அவருக்கு வந்து அந்த ஒரு வயசாகிடுச்சு, ஒரு படபடப்பு இதெல்லாம் இருக்காதா? அவர் பாட்டு வந்து ஒரு கட்டத்திலலாம் பிரபாஸ் வந்து இந்த படத்தை முடிச்சுட்டு இந்த ஃபைனல் டீமோட பார்ப்பாங்க பார்த்தீங்களா, அப்போல்லாம் வந்து என்ன யோசிச்சிருப்பாருன்னா, அமிதாப் பச்சன் அவர்களை பார்த்துட்டு, எனக்கே நீ விபூதி அடிக்க பார்த்துட்டல நீ அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னா கொஞ்சம் விட்டுருந்தா பிரபாஸே தூக்கி சாப்பிட்ருப்பார். பிரபாஸே சாப்பிட்டுட்டாரு. கிளைமேக்ஸில் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த கர்ணன் ரோலில் பிரபாஸ் அப்படி இப்படின்னு கொஞ்சம் வந்து ஒரு மாசான தன்னுடைய அந்த பாகுபலி மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை பண்ணி தான் நானும் வந்து மாஸ் காட்டுவோம்ப்பா அப்படின்னு வந்து பிடிச்சிருந்தாரு.
அமிதாப் பச்சன் அவர்கள் நிச்சயமாக வந்து ஒரு பார்க்குற எல்லாருக்குமே வந்து இந்த படம் ஏன் இவ்வளோ கலெக்ஷன் அடிக்குதுக்கு அது காரணம் என்னென்னா அமிதாப் பச்சன் அவர்களுடைய அந்த ஒரு ரோலும் வந்து ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை தாண்டி நிறைய கேரக்டர்ஸ் படத்தில் சின்ன சின்னதாக வராங்க. அதுதான் படம் வந்து கொஞ்சம் இருட்டாக இருந்தது, அது ஒரு மைனஸாக வந்து எனக்கு வந்து தெரிஞ்சது இந்த படத்தில். ஆனால் சினிமாட்டோகிராஃபி எல்லாமே வந்து ப்ளஸ் தான். இந்த கிராஃபிக்ஸ்லாம் பார்த்தோம்னா இந்திய சினிமாவில் ஒரு விஎஃப்எக்ஸ் எல்லா கிராஃபிக்ஸ்லாம் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஹாலிவுட்டுக்கு லெவலுக்கு வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு எஃபர்ட்ஸ் தான், அதை வந்து நம்ம தனித்தனியாக சொல்ல முடியாது. அந்தளவுக்கு டீம் வந்து சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. டைரக்டர் நாக் அஸ்வின் அவருடைய அந்த டைரக்ஷனும் வந்து சூப்பராக இருந்தது. மிஸ்ஸிங் ஒரு மைனஸ் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, இந்த படத்துக்கு சந்தோஷ் நாராயணன் அவர்கள் வந்து மியூசிக் பண்ணதை விட ஏஆர் ரஹ்மான் பண்ணியிருந்தா சூப்பராக இருந்திருக்கும். ஒரு எந்திரனில் நம்ம என்ன ஒரு இது பார்த்தோம், 2.1 கூட பார்த்தோம் அப்படின்னா மியூசிக் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஏஆர் ரஹ்மான் மாதிரி ஒருத்தர் எந்திரன் மாதிரி ஒரு படத்துக்கு பண்ண அந்த மாதிரி ஒரு ஸ்டஃப் வந்து இந்த படத்தில் ஏஆர் ரஹ்மான் பண்ணியிருந்தார் அப்படின்னா இந்த படத்தோட மியூசிக் வந்து இன்னும் வேறு லெவலில் இருந்திருக்கும். இது வந்து இன்னும் ஒரு உலகத்தரம் அந்த லெவலுக்கு இருக்கும். ஸோ அதுக்காக சந்தோஷ் நாராயணன் வந்து ரொம்ப மோசமாக பண்ணிட்டார் அப்படின்னு சொல்ல, அவரும் வந்து கிட்டத்தட்ட ஒரு லெஜெண்டரி ஒரு மியூசிக் டைரக்டர் தான். ஆனால் ஏதோ ஒன்று மிஸ்ஸிங். அவர் வந்து இதுக்கு முன்னாடி பண்ண படங்களில் வந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது. ஸோ அந்தளவுக்கு வந்து பெரிய அளவில் ஒரு அந்த மியூசிக் கேட்டு ஒரு இம்ப்ரெஸ் ஆகிற அளவுக்கு இல்லை. பாகுபலியில் கூட பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து கீரவாணி சார் வந்து சரியான அந்த வாரெலாம் நடக்கும்போது அப்படி ஒன்று ஓடும் ஒரு மியூசிக். ஸோ அது மாதிரியான சில விஷயங்கள்லாம் இங்கே பெருசாக வந்து மிஸ் ஆகுது. ஸோ அது ஒரு பெரிய மைனஸ்ன்னு சொல்லலாம். இந்த படத்தை வந்து நான் 3Dயில் பார்க்கும்போது திடீர்னு வந்து கிளாஸை கழட்டி பார்த்தா பளிச்சுன்னு இருக்குது, கிளாஸை போட்டால் இருட்டாக இருக்குது. அப்புறம் சரி கிளாஸை வந்து போட வேணாம், ஓப்பன் பண்ணியே பார்க்கலாம் அப்படின்னாலும் வந்து ரொம்ப பிளர்ராக தெரியுது. ஸோ இது வந்து ஒரு 3Dயில் வந்து நல்லா தான் இருந்தது. ஆனால் நான் 2.0 3Dயில் பார்த்த 2.0வோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா அந்த 3D எஃபெக்ட் அப்படிங்கிறது ஓகே தான், ரொம்ப வந்து சூப்பர் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. ஸோ அந்த வகையில் இந்த 3D எஃபெக்ட் அப்படிங்கிறது ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த படம் அதுதான் எனக்கு வந்து இந்த படம் வந்து பெருசாக இம்ப்ரெஸ் பண்ணல. இன்னொரு வாட்டி நான் போய் பார்ப்பேனா அப்படின்னா டெஃபினட்டாக நான் என்னால் முடியாது. ஆனால் இந்த படத்தை வந்து பொறுமையாக பார்த்தோம் அப்படின்னா இன்னும் நிறைய விஷயம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஏதோ வந்து லிங்க் பண்ணுறாங்க. சில விஷயம் வந்து எனக்கு வந்து புரியல. கடைசியில் வந்து சுப்ரீம் யாஸ்கின் வந்து என்ன பண்ண போகிறாரு, அடுத்த பார்ட்டில் என்ன பண்ண போகிறாரு, இதெல்லாம் எதுக்கு நடந்துக்கிட்டு இருக்குது, இந்த சிரம் எதுக்கு எடுக்கிறாங்க, இது மாதிரியான நிறைய விஷயங்கள். குறிப்பாக அந்த சிவன், காலபைரவம், அந்த காசி காலபைரவர், அப்புறம் கிருஷ்ணர், நிறைய விஷயம் வந்து இதை லிங்க் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ரிலீஜியனு, இந்த கடவுள், இது மாதிரியான விஷயம், இந்த மகாவிஷ்ணு அவதாரங்கள், இது மாதிரியான விஷயங்கள் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக பார்க்கலாம். ஆனால் எனக்கு வந்து இந்த படம் வந்து எனக்கு ஒருவேளை இந்த படத்தோட செகண்ட் பார்ட்டு தான் எனக்கு வந்து பிடிக்கும். ஆனால் இந்த ஃபஸ்ட் பார்ட் வந்து என்னால் இன்னொரு வாட்டி தியேட்டரில் உட்காந்து பார்க்க முடியாது. ஓகே, ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போதே வந்து என்னடா இது இழுத்துக்கிட்டே போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. சில இடங்களில் வந்து நல்லா இருந்தது, சில சீன்ஸ் எல்லாம் வந்து நல்லா இருந்தது.